வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவ் டூல்ஸ வச்சு இன்னைக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஸ்டேட் வந்து ட்ராக் ஆகுதா? இல்லையா? நம்ம இவ்வளோ நாள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். யூஸ் ஃபார்ம் வந்து போட்டோம். அதுலேருந்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நம்ம நேம் எல்லாமே போட்டு செட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து இப்ப ட்ராக் ஆகுதா? இல்லையா? அப்படின்றது தெரியணும்னா, நம்ம நார்மல் ஃபார்ம்னா வந்து ஸ்டேட்ட வச்சு மேனேஜ் பண்ணிடுவோம். ஆன் சேஞ்ச் போடுவோம். அந்த ஹேண்டில் சப்மிட் போட்டு நம்ம சப்மிட் பண்ணிருவோம் ஃபார்ம. இது உண்மையிலேயே இப்ப ட்ராக் ஆகுதா? இல்லையா? அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு டெவ் டூல்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நம்ம அத வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம அத வந்து உண்மையிலேயே வந்து இதுவாகுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து இத ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த டெர்மினல. இப்போதைக்கு இத விஎஸ் கோட மட்டும் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பொழுதும் போல குடுத்துறணும். npm install. இந்த இடத்துல நீங்க இன்ஸ்டால்ன்னு குடுக்கலாம். இல்ல ஐன்னு குடுக்கலாம். இன்ஸ்டாலோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐ. நான் வந்து ஐயே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இங்க வந்து ஹைஃபன் டி. இந்த ஹைஃபன் டின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவ் டிபெண்டன்சி. இது வந்து புரொடக்ஷனுக்கு வந்து போகாது. டெவலப்பர்ஸ் இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல மட்டும் தான் இது வந்து ரன் ஆகும். இதனால டெவ் டிபெண்டன்சியா வந்து சிலது வந்து நான் இப்ப இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து இது ட்ராக் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து புரொடக்ஷன்ல போய் எனக்கு எல்லா யூசரும் இதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்றது கிடையாது. நான் இப்ப யூஸ் பண்ணும்போது இது உண்மையிலேயே ட்ராக் ஆகுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு டெவலப்பர் டூலா தான் வந்து பார்க்குறேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹூக் ஃபார்ம். ஏன்னா ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் தானே. ஹூக் ஃபார்ம் ஸ்லாஷ் டெவ் டூல்ஸ். இது எல்லாமே எப்படி இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னு தெரியலன்னா, ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு ஹூக் ஃபார்ம் டெவ் டூல்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னாலே வந்து வந்துரும். அதுல இருந்து நம்ம போன இதுக்கு காட்டியிருந்தோம். npm ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து இது எல்லாமே வந்து. நான் இங்க என்டர் பண்ணிடுறேன். பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுற டைம்ல நம்ம வந்து இது என்ன பண்ணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து வருங்க. இத வந்து இதோட வந்து இன்டராக்ட் ஆயிருக்கா இல்லையா? அப்படி இன்டராக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். இந்த பேக்கேஜ் வந்து ஏறி முடிய போகுது. இன்ஸ்டால் ஆயிரட்டும். இன்ஸ்டால் ஆனா நம்ம டெர்மினல வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டெர்மினல க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இங்க வந்து அத இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் இங்க வந்து அத நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவ் டூல் அப்படின்னு போட்டானே சரி அதுவாவே வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஃப்ரம் ஹூக் ஃபார்ம் ஸ்லாஷ் டெவ் டூல்ஸ். இது வந்து கரெக்ட்டா வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. எனக்கு அதனால வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவ் டூல நான் வந்து இம்போர்ட் பண்ணணும்ல. இம்போர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து டெவ் டூல்ன்றத வந்து போட்டுப்பேன். எந்த இடத்துல தெரியுமா போடணும்? நமக்கு எல்லாத்துலயும் வந்து ஷோ ஆகணும் அப்படின்றதுனால, இங்க வந்து டெவ் டூல்ன்றத போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்க வந்து நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. இந்த கண்ட்ரோல் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்ல இருந்தே எனக்கு ரெஜிஸ்டர்ன்ற மெத்தட் இருக்கிற மாரி கண்ட்ரோல்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கண்ட்ரோல கொண்டு போய் நான் ஜஸ்ட் டைரக்ட்டா வந்து இந்த டெவ் டூல்ல வந்து போட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றத நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, மினிமைஸ் பண்ணிடலாம். மினிமைஸ் பண்ணிட்டு இங்க வந்து நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்ம் இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபார்ம் வர ஆரம்பிச்சோனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் பெருசு பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல, இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்க இந்த நேட்டிவ் வந்து யூசர் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்ட் அப்படின்ற மாரி இருக்கு. இத எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டர்ட்டி, டெக்ஸ்ட் டர்ட்டி, டெக்ஸ்ட் டர்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க 2 இடத்துல வந்து டர்ட்டி வந்து ட்ரூவா இருக்கு. மத்த எல்லா இடத்துலயும் வந்து ஃபால்ஸா இருக்கு. என்ன டெக்ஸ்ட்னா என்ன? டர்ட்டினா என்ன? அப்படின்றத வந்து சொல்றேன் நான் உங்களுக்கு. டச்சுடுனா என்ன அப்படின்னா, அந்த ஃபீல்டோட போய் நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து தான் வந்து பார்க்கறது தான் வந்து டச்சுடுன்றது. டர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்றது. இனிஷியல் இது வந்து இப்போ ஆட்டோ கம்ப்ளீட்ன்றதுனால இது வந்து போய் டைரக்ட்டா வந்து இதுவாயிடுது. இங்க பார்த்தீங்க இமெயில்ல பார்த்தீங்கன்னா வந்து இங்க இமெயில்லாம் வந்து இல்லவே இல்ல. டச்டும், டர்ட்டியும் வந்து ஃபால்ஸ்ல இருக்கு. யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பெர்சனல் ப்ராஜெக்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்கறனால, இதுலேருந்து வந்து இது ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுது. நான் இத வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன்றதுனால. இத பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட்ஸ்ல போய் வந்து என்னோடது வந்து சேவ் ஆயிருக்கும். அதுல சேவ் ஆயிருக்கு அப்படின்றதுனால, எனக்கு இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுவாயிடுது. அந்த நேரத்துல இமெயில் வைக்கல அப்படின்றதுனால, ஆட்டோமேட்டிக்கா இமெயில் வந்து பாப் அப் ஆகல. இதனால தான் வந்து இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பாப் அப் ஆகுது. இந்த டச்சுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இதுல போய் ஏதாவது இன்டராக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றது தான். இங்க நான் எதுவுமே இப்போதைக்கு இன்டராக்டே பண்ணல. இப்ப நான் இங்கேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆட் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ட்ரூன்றது ஆயிரும். பாத்தீங்களா? இந்த இடத்துல நான் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இதுவாயிடுச்சு. டர்ட்டினா என்ன அப்படின்னா, என்னோட வேல்யூஸ் வந்து அதுலேருந்து ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தான். இங்க இந்த இடத்துல பாஸ்வேர்ட்லயும் இதுலயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால வந்து சேஞ்ச் ஆன மாரி காட்டுது. இப்ப நான் இமெயில்ல போயிட்டு நான் அத வந்து சும்மா வந்து test@gmail.comன்ற மாரி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டும் வந்து ட்ரூ ஆயிடும். டர்ட்டியும் வந்து ட்ரூ ஆயிடும். ஏன்னா எனக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவும் ஆயிருக்கு. இத நான் வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம், கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது வேணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த மாரி டெவ் டூல்ஸ் வந்து இது வந்து
ரொம்பவே யூஸ் ஆயிருக்கும். இப்ப வேல்யூஸ் வந்து ட்ராக் ஆகுது அப்படின்றதும் தெரியும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். யூசர் நேம் வந்து என்ன இருக்கு அப்படின்றது வந்துரும். வேல்யூ வந்து இமெயிலோடது என்ன இருக்கு அப்படின்றது வந்துரும். பாஸ்வேர்டும் வந்து அதோடது என்ன இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்து டெவ் டூல்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியமானது. சரி ஓகே. இப்ப எல்லாமே நம்ம வேல்யூ வந்து ஆக்சுவலா ட்ராக் ஆகுது. இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி எப்படி நம்ம சப்மிட் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.